அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர், அதே மாதிரி உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸும் முக்கியம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம். அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகங்களுமே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஜாதகங்களில் 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது. ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும். அப்படி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுமதி பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம். நிறைய பேருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார், நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெசிஷனுக்கு நான் வரணும், ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு. ஸோ நேரடியாக வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இன்றைய நாள் டிசம்பர் 30ஆம் தேதி 2023 சனிக்கிழமை, சோபகிருத்தோடும் மார்கழி மாதம் 14ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, திருத்தியை திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது, அதாவது பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிமித்தம். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அறிவுன்னா அவ்வளோ அறிவு, கணக்கு போட்டு பல காரியங்களை சாதிப்பீங்க. மாமாவுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பெறும். நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் நிவர்த்தி பெறும். வராத போஸ்ட், வராத தகவல், வராத ஆஃபர் லெட்டர், வராத அப்பாயின்மெண்ட் ஆர்டர், வராத செக்கு, இதெல்லாம் வந்து சேரும். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனசார பல சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எந்த மாதிரி சந்தோஷம்? எதை நீங்கள் சாதிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி. அண்ட் அது உங்கள் மனசுக்கு 10 நிமிஷத்தில் 10,000 ஐடியா வரும். கப்பன்னு ஐடியா அப்படி ஒரு கணக்கு போட்டு பல விஷயங்களை சாதிப்பது. நிறைய பேர் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்து நிறைய பேர் வண்டி வாகனங்கள் கிடைக்கிறது. ஐடி, சாஃப்ட்வேர், எழுத்துப்பூர்வமான மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி பேச வேண்டும் அப்படின்னு போய் உங்ககிட்ட கற்றுக் கொடுக்குறதா, இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதா, மிதுனத்துக்கேவா, திருப்பதிக்கே லட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோஜனை வரும். நான் சொல்லும்போது எனக்கே அந்த யோஜனை வருது. ஏன்னா இந்த நாள் உங்களுக்கு பேச்சு திறமை அப்படிங்கிறது டாப் கிளாஸாக இருக்கும். அந்தளவுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பணமாக மாறும். உங்களை பேச்சு திறமைக்கு அடிமை ஆகாதவர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு ரசனையாக இருப்பீங்க. நிறைய பேர் இந்த நாளில் பேசியே கவுக்கக்கூடிய அமோகமான நாளாக்கப்படுது. ரொம்பவுமே நல்ல நாளாக நடக்கப்படுது. ஃபேமிலியும் சரி, பாண்டிங்கும் சரி, ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு கொரியர் சர்வீஸில், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில், எழுத்துப்பூர்வமான ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங், டீச்சிங், இந்த மாதிரி ப்ரொஃபஷன், அதுவும் கணக்கு வாத்தியாராக நீங்கள் இருந்தீர்களா இந்த நாள் மிகப்பெரிய யோகத்தை காணக்கூடிய அமோகமான நாள். நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. திறமையாக சமாளிப்பீங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் கால் நரம்புகள் சார்ந்த குடைச்சல்கள் கொடுக்கலாம்.
ஒரு முக்கியமான தகவல் வராமல் தடைபட்டு போகலாம், இல்லைன்னா லேட்டாக வரும். ஆனால் வரும், லேட்டாக வரும், அவ்வளோதான். இரவு நேரத்தில் தூங்க முன்னாடி ஒரு தடவை அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பண்ணிட்டதுக்கப்புறம் தூங்குனீங்கன்னா கெட்ட கனவுகள் நம்மளை புண்படுத்தாமல் இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னால் கண்டிப்பாக ஒரு லெட்டர் வரும், ஒரு போஸ்ட் வரும், வீட்டு பத்திரம் வரும், வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹிட் அடிக்கிறது. இந்த நாள் நல்ல ஒரு அருமையான ஒரு துட்டு வரும், எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஹா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க வேலை தொழில் அந்தஸ்துகளில் உங்களை அடிக்க ஆளே கிடையாது. கடன்னு பணம் வரும், நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பணம் வரும். ரொம்பவுமே அருமையான பணம் வரக்கூடிய, தொழில் அமையக்கூடிய, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நம்ம ஆரம்பித்தா போகிறோம், அது நடந்துடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கான அதிபதி புதன். அவர் புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம். அடுத்த திரிகோணத்தில் பயணம் பண்ணுறார், அவ்வளோதான். இந்த நாள் பல பேருக்கு லைஃப் அமையும், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த நாள் அமையக்கூடிய பிராப்தம். கூடவே சுக்கிரன் சேர்ந்திருக்கார். ஆனால் இந்த நாள் பெண்களுக்கு அமோகமான ஒரு வாய்ப்புகள், லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். அந்த யோகத்தை இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறது எனக்கு டவுட்டே கிடையாது. புதன் வக்கரமாக இருந்தாலும் சரி, ஆயில நட்சத்திரம் படுத்து ரிவர்ஸில் பார்க்கும், அவ்வளோதான் விஷயம். பழைய கணக்குகள் எல்லாம் இப்போ பைசலாகக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, அவசியமே இல்லாமல் சங்கடங்கள் கொடுக்கறது, தெரியாமல் தப்பாக ஜிபே பண்ணிடுது, யூபிஐ ஐடி தப்பாக போட்டுறது, அதனால் பணமோ இல்லை ரொம்ப முக்கியமான கணக்கோ போய் எங்கேயாவது லாக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசியம் இல்லாமல் எந்த ஒரு வேலைக்குள்ளேயும் எந்த ஒரு கணக்குள்ளேயும் நீங்கள் போகாமல் இருக்கிறது, எதுலேயுமே க்ளீனாக இருக்கிறது, உண்மையை மட்டுமே பேசுகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே ஜம்முன்னு நடத்துவீங்க. இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பல பேருக்கு இன்றைய நாள் கல்யாண நிச்சயார்த்தம் ஆகும். கடகம் விருச்சிகம் மீன லக்னம் அல்லது ராசிகளில் பெண் வரும், இல்லைன்னா பையன் வருவான். இதனால் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வியாபாரம் சிறந்து விளங்கும். மனசார பல சந்தோஷங்களை காணக்கூடிய அமோகமான நாள். பொதுவாக இந்த நாள் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஒரே பக்கன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரொம்பவுமே அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சங்கடங்கள் இருக்காது, அதாவது எதுலேயுமே சங்கடங்கள் இருக்காத நாள். அதே மாதிரி யாரெல்லாம் ஃபார்மா படிச்சுருக்கீங்களோ, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உணவு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, மருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, அத்தனை பேருக்கு பச்சை காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களை கூட நல்லாயிருக்குங்க, கஷ்டப்படுற மாதிரி வராது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு, வண்டி வாகனம் சார்ந்த ஓட்டுநர்களுக்கு, சர்வீஸ் பேஸ் இன்ஜினில் கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஃபுட் டெலிவரி பாய் வரைக்கும் இந்த நாள் நல்லாயிருக்கும். பூ கட்டுற மக்களாக இந்த நாள் நல்ல வியாபாரம் நடக்கும், மனசு சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடக்கூடிய நாள். எப்படிப்பட்ட முயற்சி? நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அது ஓடுறதுனால இந்த நாள் நீங்கள் எதை பிளான் பண்ணீங்களோ அது நடக்கும். மனசார பல காரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம், புத்திசாலித்தனம் பல விஷயங்களில் ஜெயிக்கும்.
சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக உங்களால் பேச முடியும், ஜெயிக்க முடியும். அந்த இடத்தையும் உங்கள் வசமாக்கக்கூடிய அருமையான திறமை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது ராசி லக்னம் மீனம், 3வது ராசி லக்னம் கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கலாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்மந்த ததாஸ்திர. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.